திடீர்னு நண்டுன்னு சொல்லி பாப்பா கேட்டதுமே அவங்க அப்பா போய் நண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. நான் வந்துட்டு ஃபிஷ்ஷு தான் கேட்டேன். ஃபிஷ்ஷு செஞ்சுக்கலாம், நண்டு வேணாம் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாப்பா கேட்டுருச்சு இன்னைக்கு நண்டு தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த வீக் சண்டே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நண்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா ஹெல்ப் பண்ணாங்க க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு, இந்த குக்கிங் சேனலில் வந்துட்டு மெயினாக நம்ம ஸ்டாண்ட் இல்லாமல் வீடியோ போடுறோம் அப்படின்னும்போது நம்ம ஒரே கையிலே வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுவே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இன்கம்மாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால நானாகவே வீடியோ எடுத்துகிட்டு நானாகவே எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடணுங்க. முதல்ல பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த 3யும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போக போக எல்லாமே கரெக்ட் பண்ணி நீட்டாக வீடியோ போடுறேன். குக்கிங் சேனல் நெறைய இருக்குது. நம்ம ஸ்டைலில் நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. எல்லோரும் எப்படி சமைப்பாங்கன்றதும் எனக்கு தெரியாது. நிறையா இருக்குது. இந்த வீடியோ அவங்க மஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பீங்களா அப்படிங்கிறது தெரியாது. இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப போடக்கூடாது. சும்மா 4 நாள் போட்டால் போதும். சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன சின்னதாக இருக்குல்ல, குட்டி வெங்காயம். சின்ன வெங்காயம் போடுங்க. அது வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வேகட்டும். அதுங்களும் இஞ்சி பூண்டு வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மீடியம் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதோட ஸ்மெல்லும் வந்துட்டு நல்லா வரும். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் போட்டும் தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நண்டுக்கு நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடுக்கியில் இல்லாமல் எனக்கு மொபைலையும் பிடிச்சிட்டு சமையல் குக்கும் வரல. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் எடுக்கணும். நண்டுக்கு வந்துட்டு சின்ன பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா நண்டு வந்துட்டு சரியாக வேகாது. கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் வேகும். இன்னொன்று நம்ம போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நண்டு வந்துட்டு கிரேவி மாதிரி தான் வைப்போம். நாங்கள் எப்போவுமே பெரட்டல் மாதிரி தான் வைப்போம். குழம்பு வச்சு சாப்பிட்டதில்ல. எனக்கு குழம்பு வைக்கவும் தெரியாது. அதனால் சரி ஓகே தொட்டு பெனஞ்சு சாப்பாட்டில் அந்த சாந்தை போட்டு பெனஞ்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த நண்டு செஞ்சு கடைசியாக முடிக்கும்போது சோம்பு, மிளகு, சீரகம் இந்த 3யும் நல்லா அரைச்சி கடைசியாக போட்டால் நல்லாயிருக்கும். 1க்கு 2 அரைச்சாலே போதும். ரொம்ப நல்லா அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. 1, 2 பாதி அரைச்சாலே போதும். அது டேஸ்ட் கொடுக்கும், கொஞ்சம் ஹெவி டேஸ்ட்டு. இந்த ஸ்பூன் அளவில் நான் வந்துட்டு இதில் மிளகாப்பொடி, வரமிளகாப்பொடி போட்டுக்கிறேன். வரமிளகாப்பொடி வீட்டில் அரைச்சது போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கடலை வாங்கினது போட்டாலும் ஓகே. அரைச்சதை போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், சாரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கங்க போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். வீடியோ எடுத்துகிட்டு கீழே சிந்திட்டேன். இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக கடைசியாக சால்ட்டு போடுங்க. தக்காளி போடும்போதே போடலாம். நான் கடைசியாகவே போட்டு பழகிட்டேன். அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு வந்துட்டு நம்ம எந்த ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் தாளித்ததப்போ போடலாம், தக்காளி தாளித்ததுக்கப்புறம் போடலாம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உப்பு டேஸ்ட்டு வந்துட்டு டேஸ்ட் வேறு மாதிரி காட்டி கொடுக்கும். வேணால் நோட் பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்துட்டு கருவேப்பிலை ஸ்டார்டிங்கே போட்டிருப்பேன். என் பொண்ணு இப்போ தான் போய் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தாங்க. அதனால் கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து அவ்வளோதான் நண்டு எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிடுங்கன்னா, கொஞ்சம் நல்லா வந்துட்டு பெரட்டி விடுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே சாந்து மசாலாலாம் இறங்கணும். இறங்குனதுக்கப்புறம் பெரட்டி விட்டு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா குக் ஆகிடும். ரெட் கலராக மாறும். மேலே வந்துட்டு ரெட் கலராக மாறும். சில நண்டு மாறாது. ஒரு சில நண்டு மாறும். நான் வந்துட்டு இப்போ தானே செய்ய ஆரம்பிக்கிறேன். அதனால் எனக்கு அவ்வளோக்கு தெரில. பட் ஒரு சில நண்டு நல்லா செஞ்சதுக்கப்புறமாவே அந்த மேலே இருக்க ஓடெல்லாம் ரெட் கலரில் மாறும். ரெட் வித் ஆரஞ்சு கலர் மாதிரி மாறிக்கும். இந்த நண்டு எப்படி மாறப்போகுதுன்றது தெரில. கடைசியாக வந்துட்டு ஜீரகம், பூண்டு ஜீரகம், சோம்பு, மிளகு இந்த 3யும் அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இந்த லைட்டாக ஆரஞ்சு கலர் ஆகிடுது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ்ஜு சமைச்சாலே வீட்டில் கொஞ்சம் ரசம் வச்சுருங்க. நைட்டு சாப்பிட்டுக்க. நான் நைட் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன். ரசம் மட்டும்தான். ஃபிஷ் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணோம். அந்த ஃபிஷ் வந்துட்டு எனக்கு, இந்த ஃபிஷ் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு, பாப்பாவுக்கு வந்துட்டு நண்டு. இந்த 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் ஸ்பெஷலாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.